Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil Majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa idh qala Musa liqaumihi innallaha ya'murukum an tadhbahu baqaratan. Qalu atattakhiduna huzwa. Qala a'udzu billahi an akuna minal jahilin. Sadaqallahul aliyyul alim. புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தில் எண்ணிலடங்காத உயிர் ஜீவராசிகளை படைத்து அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் அதற்கு ஏற்றாற்போல் கிருபை செய்யக்கூடிய வல்லநாயனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சுவாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த காணொளியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் தொடர்படியாக செவ்வாய்க்கிழமை வார வாரம் நாம் குர்ஆனுடைய விளக்கங்களை கருத்து பரிமாற்றம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வாரம் சூரா பக்கராவில் 67வது ஆயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன 65, 66 இந்த 2 ஆயத்திலையுமே சனிக்கிழமை அன்று வரம்பு மீறினவங்களை, நான் சொன்ன சட்டத்திட்டங்களுக்கு வரம்பு மீறினவங்களை நான் என்ன செஞ்சேன், குரங்காக அவங்கள மாற்றிட்டேன், இழிவடைந்த குரங்காக நான் அவங்கள மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தப்பட்ட விளக்கங்கள் நம்ம பார்த்துருந்தோம். 65வது ஆயத்துலையும் 66வது ஆயத்தில் அந்த கிராமவாசிகள், அந்த ஐலான்ற கிராமவாசிகளை நம்ம என்ன செஞ்சோம், இவங்களுக்கு முன்னாடி போன சமுதாயத்திற்கும் பின்னாடி வர உள்ள சமுதாயத்திற்கும் ஒரு படிப்பினையாக, ஒரு பாடமாக நம்ம அவங்கள ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த 66ல் சொல்லி காமிக்கிறோம். அதோட அந்த ஐலாவாசிகளுடைய சம்பவம் அதோடு முடிஞ்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற 67வது ஆயத்து இந்த சூரா பக்கரா உள்ள அந்த அல் பக்கரான்ற பேர் வர்றதுக்கு காரணமான ஒரு ஆயத்து. நம்ம எல்லாத்துக்குமே இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்போம். அடிக்கடி பல சிரமாக்களில் இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அதுக்குள்ள காரணங்கள், எதனால் அது இந்த மாதிரி நடந்துச்சு, சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தில் இன்றைக்குள்ள ஆயத்தில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி போன வசனங்களில் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன நியமத்துக்களை கொடுத்தான், ஆனால் சும்மா ஒன்றும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. மற்ற சமுதாயத்துக்கு வார்னிங் கொடுத்தான், டக்குன்னு பனிஷ்மெண்ட் இறக்கி விட்டான். ஆனால் இவங்களுக்கு நிறைய நியமத்துக்களை கொடுத்துக்கிட்டே வந்தான். அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சான், இவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தான். இப்போ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை, பெரிய சம்பவம், இதான் முக்கியமான சம்பவம். மற்ற விஷயங்களை சொல்லிக்கிட்டு வந்திருந்தாலும் கூட இந்த சூரா பக்கராவில் இந்த மாடு சம்பவம் இந்த ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம். இதில் மாடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால இந்த சூறாவுக்கு சூரத்துல் பக்ரான்ற பேர் வந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலேயே லேசான விளக்கங்களை நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய தெளிவான விளக்கங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இங்கே சொல்லிக்கிட்டு வர்றாங்க. இந்த ஆயுதத்தில் சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒரு பெரிய பணக்கார செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பிள்ளைங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பில் சொல்கிறாங்க. இன்னொரு அறிவிப்படி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு எழுதுகிறாங்க. அல்லாஹ் அலம். அப்போ அவருக்கு ஆண் வாரிசு யாரும் இல்லை, பெண் வாரிசு மட்டும்தான் அப்படின்னு ஒரு ரிவாயத்தில் சொல்கிறாங்க. இன்னொரு ரிவாயத்து படி குழந்தை இல்லைன்னு கொண்டு வர்றாங்க. இவர் நிறைய சொத்து பத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தார். பொதுவாகவே ஒருத்தட்ட காசு பணம் இருந்துக்குது, அதாவது நிறைய சொத்து பத்துகள் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா, மனிதனுடைய சராசரி ஒரு என்ன அப்படின்னாக்கா, அவற்றை தான் அந்த சொத்தை எப்படி நம்ம எடுக்கிறது. இன்றைக்கி அவருடைய பாக்கெட்டில் உள்ள ஒரு 100 வெள்ளியோ 50 வெள்ளியோ அவர் பாக்கெட்டில் நம்ம பாக்கெட்டுக்கு எப்படி கொண்டு வர்றது, அது சொற்பமான காசாக இருந்தாலும் இன்றைக்கி உள்ள சராசரி எல்லா மனுஷங்களுமே அதுதான் நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படாத மனிதர்கள், அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாங்கண்டாக்கா அடுத்தவங்களுடைய காசுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, பிரியப்பட மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. ஏன்டாக்கா நாளை தியாமத்தை நான் நிப்பாட்டி அவங்களுக்கு என்ன செய்வேன், இந்த 50 வெள்ளி அவங்கள்ட்ட இருந்து எடுத்தேல அதுக்கு பதிலாக என்ன செய்ய, இந்த 50 வெள்ளியை கொடுத்துட்டு நீ என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், நல்லா அனுப்பிச்சிருவோம். அப்போ அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வருவான். அப்போ அந்த மாதிரி நான் எங்கே போய் எடுக்கிறது, நரகத்தில் எல்லாம் வச்சிருப்பானா. இன்ஷால்லா அது சம்பவங்கள் பின்னாடி வரும். நான் உதாரணத்துக்கு சொன்னேன் 50 வெள்ளிண்டு. அப்போ 50 வெள்ளிக்கு தானே அந்த சட்டம், 100 வெள்ளிக்கு இல்லையா, 200 வெள்ளிக்கு இல்லை அப்படின்னு கணக்கு வந்துடக்கூடாது. எவ்வளவு எடுத்தாலும் அந்த பனிஷ்மெண்ட் இருக்கத்தான் செய்யுது.
சரியா? இப்போ அல்லாஹ் சொல்லுவானா நரகத்தில் இருக்கு, அதை எடுத்து நீ கொடுத்துட்டு நீ போயிரு அப்படிம்பாங்க. அது காசு பணமாக இருந்தாலும் சரி, இடங்களாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு இடங்களை அபகரிக்கிறது நிறையா இருக்குது, ஏமாத்துறது. அடுத்தவங்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுறது, அசையா சொத்துக்களை. ஒரு இடத்துல நம்ம ஒரு ஊரில் ஆள் இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டையே அபகரிச்சிடுவாங்க, அந்த மாதிரி உள்ளது. அதே மாதிரி வயல்வெளிகளில் நிறைய நடக்கும், அந்த மாதிரி உள்ளது. அடுத்தவங்களுடைய சொத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எப்போவுமே ஆசைப்படக்கூடாது, எடுக்கக்கூடாது. நம்ம வேணும் அப்படின்னாக்க காசை கொடுத்து வாங்கணும். இப்போ அதுதான் நடக்க போகுது. நம்ம இப்போ பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் அதான் சொல்ல போகிறாங்க. காசை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. ஏமாற்றி வாங்கக்கூடாது. மார்க்கெட்டினுடைய விலை, இந்த இடத்தினுடைய வெல்விஷன், இன்னைக்கு இந்த மார்க்கெட்டினுடைய விலை வந்து இவ்வளவு போகுது, அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுங்க, உண்மையை சொல்லி நம்ம வாங்கலாம். அதை விட்டுட்டு அவருக்கு ஒருத்தருக்கு ஜென்ரல் நாலேஜே இல்லைன்னு வச்சுக்கிறோமே, அதாவது பொது சிந்தனைகள் இல்லை, பொது அறிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இல்லை. இவர் போய் கேட்குற அளவுக்கும் இவருக்கும் அந்த ஒரு திராணி இல்லை. அப்போ இவர்கிட்ட போய் என்ன சொல்கிறது, ஒரு நபர்கிட்ட போய் இந்த பாருங்கள், இந்த இடம் வந்து இன்னைக்குள்ள மதிப்புக்கு வந்து வெறும் 500 வெள்ளி தான் போகுது, ஆனால் அந்த இடம் வந்து உண்மையிலேயே வந்துட்டு 10,000 வெள்ளியோ அல்லது ஒரு 15,000 வெள்ளியோ போகும். அவருக்கு விவரம் தெரியாததுனால அவர்கிட்ட சொல்லிடுறது, வெறும் ஸ்கொயர் ஃபீட் 500 வெள்ளிக்கு தான் போகுது, சதுர அடி 500 வெள்ளிக்கு தான் போகுது, அதனால் நீங்கள் 500 வெள்ளிக்கு கொடுத்துருங்க அப்படின்னா அவர் என்ன செய்வார், சரி அவ்வளோதான் போகுதா, நம்ம வாங்கினதை விட 10 வெள்ளிக்கு வாங்கினோம், இன்றைக்கி 500 வெள்ளிங்கிறது பெரிய காசு தானே அப்படின்னு நினச்சா அவர் கொடுப்பாரு. ஆனால் உண்மை நிலவரம் என்ன, 10,000 வெள்ளி 15,000 வெள்ளிக்கு போகக்கூடிய இடத்த வெறும் 500 வெள்ளி கொடுத்து அவரை ஏமாற்றி வாங்குறது. இங்கே நம்ம அவர் கிரயம் பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா அவருக்கு தெரியலை, விவரம் தெரியலை. விவரம் தெரிஞ்சுனாக்கா அது வேற ஒரு விஷயம். அப்போனாலே ஏமாத்தில் நிப்பாட்டி அவருக்கு எல்லாம் ஞாபகத்தைப்படுத்திடுவான். இந்த மாதிரி நீ வந்து ஏமாத்தினால, அடியானுக்குள்ள விஷயத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன், ஏமாத்தினால அந்த இடத்த கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிடுவோம். இப்போ எங்கே தேடுறது, நான் அதுக்கு தான் விஷயத்துக்கு வந்தேன். இடமாக இருந்தாலும் அதே பனிஷ்மெண்ட், பொருளாக இருந்தாலும் அதான் தண்டனை. வேற எந்த ரீதியில் வச்சு ஏமாத்துறோமோ அவருக்கும் அந்த தண்டனை தான். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யறோம், அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ அந்த நரகத்தில் பாருங்க, எட்டி பார்ப்பாங்களாம், நரகத்துக்குள்ள அந்த இடம் இருக்கிறது, அல்லது அந்த எந்த பொருளை இவங்க ஏமாத்தினாங்களோ அது உள்ளே இருக்கிறது தெரியுமா. அப்போ என்ன செய்வாராம், சரி எடுத்து கொடுத்துட்டு போதானே சொல்கிறான், நம்ம என்ன செஞ்சிடலாமே, எடுத்து கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50 வெள்ளிங்கிறது எவ்வளோ வந்துட போகுது, மடக்கி பாக்கெட்டில் வைக்கிற அளவு தான். ஆனால் நரகத்தில் போடும்போது அது பெரிய ஒரு பாரமாக, பெரிய கல், பாறாங்கல் மாதிரி எல்லாம் காமிப்பானோம், தூக்கி தோளில் வச்சுட்டு வர்ற அளவுக்கு அந்த 50 வெள்ளி இருக்குமா. 50 வெள்ளிக்கு எப்படின்னாக்க இடத்த எடுத்திருந்தா எவ்வளோ பெருசாக இருக்கும், எல்லாம் பரிபூர்ணம் நம்ம பாதுகாக்கணும். அப்போ நரகத்துக்குள்ளே இவர் இறங்கி, அந்த நபர் இறங்கி அந்த கொதிக்கிற நெருப்புலேருந்து தூக்கி தன்னுடைய தோளில் வச்சு மேலே வந்துடுவாராம். மேலே வந்த பின்னாடி இன்னொரு ஸ்டெப்பு வச்சா வெளியாயிடலாம், நரகத்தை விட்டு வெளியாயிடலாம். அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஸ்டெப்பு வைக்க போகிற நேரத்தில் மலக்கு எல்லாம் உத்தரவு போடணும்னா தட்டி விடுங்க அப்படின்ட்டுருவானு. எதை தூக்கிட்டு வெளியே வர்ற நேரத்தில் தட்டி விட்டுருங்க உள்ள அப்படின்னா தட்டி உள்ளே போயிடும், மறுபடியும் உள்ளே போவார். அப்போ அது வரையும் இவர் யாரை ஏமாத்தினாரோ அந்த நபர் வெயிட்டிங்கில் நிற்பாங்க இவங்க வர்ற வரையும். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, நீ இப்படியே கொடுத்துட்டு இருந்தேன்னா சரி வராது, நீ ஒன்று செய்ய, நீ செஞ்ச நல்ல அமல்கள் இருக்குல்ல எல்லாத்தையும் தூக்கி அவர்கிட்ட கொடுத்துரு, அவர் செஞ்ச தீய அமல் அப்புறம் நீ எடுத்துக்க, எப்போ நீ வெளியே வர்றையோ அப்போ நீ என்ன செஞ்சு அவர்கிட்ட கொடுத்து நீ சொர்க்கத்துக்குள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவானாம். அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் கியாமத்து நாளில் அல்லாஹ் நடத்தி காமிப்பான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரி முஸ்லீமில் எல்லா ஹதீஸ்லையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். இப்போ அடுத்தவங்களை நம்ம ஏமாற்றி, அது எதுவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, காசு பணமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கடையில் போய் வாங்குகிறோம், ஒரு கத்திரிக்காய் வாங்குகிறோம், ஒரு தக்காளி வாங்குகிறோம், சர்ப்பமான ஒரு தக்காளி தான். அப்போ இங்கே வாங்க போகும்போது ஒரு 5 வெள்ளி போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே, எல்லா இடத்துலையும் தக்காளி அந்த விலை தான் விற்கிதுன்னு வச்சுக்கிருவோம். 5 வெள்ளி தான் எல்லா கடையிலையும் விற்கிறாங்க, குறைஞ்சபட்சம் 4.5 வெள்ளி விற்பாங்கன்னு வச்சுக்கிறோமே. இப்போ நம்ம என்ன செய்யறது, ஒரு வயசானவங்க கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு விவரம் தெரியாத நபராக இருந்தால் இங்கே 2 வெள்ளி தான், அங்கே வந்து 2 வெள்ளி தான் போட்டிருக்கிறாங்க, பரவாயில்ல உங்களுக்கு நான் 3 வெள்ளி தர்றேன், அந்த மாதிரி நம்ம விலையை நிர்ணயிக்கிறது. பொருள் அவங்களுடையது, அவங்க தான் விலையை நிர்ணயிக்கணும். ஆனால் இங்கே நம்ம விலையை நிர்ணயிக்கிறது. நான் போனேன், அந்த எல்லா கடையிலையும் சுற்றிட்டு வந்தேன், எல்லா கடையிலையும் எவ்வளோ தான் போட்டு வச்சிருக்காங்க, 2 வெள்ளி தான் போட்டு வச்சிருக்காங்க, நீ மட்டும் தான் 5 வெள்ளி போட்டு வச்சிருக்கிற, ஒரு 3 வெள்ளிக்காவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏமாத்துறதா இல்லையா. அப்போ அந்த 2 வெள்ளிக்காண்டி எல்லாம் நாளைக்கு ஏமாத்துறாங்க நிப்பாட்டுவான், எதுவாக இருந்தாலும் நிப்பாட்டுவான் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இங்கே ஏமாத்துறது சம்மந்தமாக தான் இங்கே இந்த சம்பவமே வரப்போகுது. அப்போ அவர் ஏன் கொலை பண்ணினார் அப்படின்னாக்கா, சொத்துக்காக வேண்டி கொலை பண்ணுறாரு. அந்த சொத்தை அனுபவிக்கணும். அந்த பெரியத்தாட்ட இருந்து தம்பி மகன் அல்லது சகோதரருடைய மகனே எழுதுறாங்க, அவருடைய சகோதரன் மகனே அவரை கொலை பண்ணுறாரு. அந்த பனீஸ்வரர் காலத்தில் சகோதரருடைய மகனே கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிட்டு என்ன செய்கிறாரு,
தான் மேலே பழி குத்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் நடக்கிறதானே. இன்றைக்கி நேற்று நடக்கலை, இது இன்றைக்கி இது நடக்குது, நமக்கு புதுசாக இருக்குது. இது அன்னைக்கே நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லை, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்தது. அடுத்தவங்க மேலே பழி போடணும் அப்படிங்கிறதுனால, தான் நிரபராதி ஆகிக்கிறணும் அப்படிங்கிறதுனால அவர் என்ன செஞ்சாருனாக்க, அடுத்தவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பனி இஸ்ரவேல் அந்த வீட்டு பக்கத்தில் கொண்டு வந்து என்ன செஞ்சார், வாசலில் போட்டு போயிட்டார். அப்போ ஒரே கூகுன்னு இருக்குது, என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியல. நைட்டில் உணர்ந்து போடுறாரு, பகலில் ஒரே சத்தமாக இருக்குது. என்ன இந்த மனுஷன் வந்து பணக்கார மனுஷன் இறந்து போயிட்டாரு. பொதுவாகவே ஒரு ஏழை இறந்துட்டார் அப்படின்னாக்கா கொஞ்சம் சத்தங்கள் குறைவாக இருக்கும். அதே இது கொஞ்சம் பணக்காரர் செல்வந்தர்னாக்கா கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக இருக்கும். இது இயற்கை, உலக நியதி, உலக நடைமுறையில் உள்ள இயற்கை. அது இயற்கையிலே வந்து எல்லா சமுதாயத்திலும் அந்த ஒரு தன்மைகள் இருந்துச்சு. சரி, அப்போ வந்து இப்போ இவர் இறந்துட்டார். இவர் இறந்த பின்னாடி இங்கே கூவுன்னு சத்தம் இருக்குல்ல, யார் கொலை பண்ணாரோ அந்த நபரும் வந்து ஐயையோ எங்கள் பெரியத்தாவை கொலை பண்ணிட்டாங்களேன்னு அவரும் சேர்ந்து கூட்டத்தோட கூட்டமாக கும்மையை அடிக்கிறார். எங்கள் பெரியத்தாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, எப்படி கொலை பண்ண போச்சு, யார் வீட்டு வாசம் முன்னாடி, அப்போ இவன் தான் கொலை பண்ணியிருப்பான். யார் வீட்டு வாசம் முன்னாடி கொண்டு வந்து போட்டாரோ அவரையே சொல்கிறார், யார் கொலை பண்ண நபரே சொல்கிறார். இவருடைய தம்பி மகனே அல்லது அண்ணன் மகன் சகோதரருடைய மகனே சொல்கிறாரு, எங்கள் பெரியத்தாவை கொலை பண்ணது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சண்டை பெருசாகுது, கைகலப்பாக மாறுது. மாறின பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அதுலேயே கொஞ்சம் ஓதி படித்தவங்க, அல்லாவுக்கு பயந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்கு நம்ம அடிச்சுக்கிறணும், இங்கே நம்மளுடைய காலத்தில் நம்மளுடைய ஜமானில் தான் யார் இருக்கிறாங்களே, நபி இருக்கிறாங்கல்ல, தீர்வு என்னங்கிறது நபிகிட்ட போய் கேட்போம் அப்படிங்கிறாங்க. யார்கிட்ட வந்து கேட்போம், நபிகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு நேராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, இவர் இறந்து போனவர் பெரிய பணக்காரு, இந்த ஊர்லேயே மதிக்கப்படக்கூடிய மனுஷன், அப்போ அவருடைய சொத்துக்காக வேண்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க, இப்போ நாங்கள் கொலையாளி யாருங்கிறது எங்களுக்கு தெரியணும், அதுக்கு வழக்கம் போல் உங்கள் ரப்புட்ட என்ன கேளுங்க, யார் கொலை பண்ணால் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத கேளுங்க அப்படிங்கிறாங்க. யார் கொலை பண்ணால் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத கேளுங்கன்னொன்னே நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாட்ட கேட்குறாங்க. அப்போ தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறேன், ஒரு பசுமாட்டை என்ன செய்யுங்க, அறுத்து அதனுடைய ஒரு துண்டை எடுத்து இறைச்சி எடுத்து என்ன செய்யுங்க, அவர் மேலே அடிங்க, அவர் ஒரு செகண்ட் வந்து எந்திரிச்சு உட்காந்து உயிரை வந்துடுவார். வந்து யார் கொலை பண்ணான்னு கேட்டால் அவர் சொல்லிட்டு மறுபடியும் இறந்துடுவார். இதான் ரூல்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து லாஜிக் இருக்குதா, இறந்து போன ஒரு மனுஷன் மறுபடியும் எந்திரிக்கிறதுக்கு லாஜிக் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சராசரியாக நம்முடைய சின்ன சிந்தனைக்கு எட்டினது வந்து இல்லை. யாரை கேட்டாலும் என்ன குரானில் இப்படி ஒன்று வந்திருக்குதா, அது எப்படி சாத்தியமாகும் சொல்கிறோம். எல்லாத்துக்குமே சராசரி யாராக இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஆனால் சமீப வருஷத்துக்கு முன்னாடி, நாட்களுக்கு மாதங்களுக்கு முன்னாடிலாம் இல்லை, விஞ்ஞானிகள் ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்க, இறந்து போன பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன உங்களோட சொந்த பந்தங்கள்கிட்ட நீங்கள் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கண்ணாடி மாதிரி ஒன்று மாட்டி விட்டு அவங்க ஒரு கற்பனை ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குனாங்க. அதை வந்து நியூஸுகள்லாம் அந்த நேரத்தில் பெரிய ஒரு பிரபலமாக வந்துருந்துச்சு. அவங்கவுங்க என்ன செஞ்சுக்கலாம், அவங்கவுங்க சொந்த பந்தங்களில் யார் இறந்து போயிருக்காங்களோ ஒரு நிமிஷம் அவங்க டைம் சொல்கிறாங்க, அந்த நிமிஷத்துக்குள்ளே அவங்கள என்ன செய்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். அந்த நேரத்தில் அதை எல்லாருமே நம்பினாங்க. சில பேர் அதை போய் பார்க்கவும் செஞ்சாங்க, ஆமாங்கிறத ஏற்றுக்கிறவும் செஞ்சாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒரு நபரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இது பிரபலியமாக உள்ள எல்லா நியூஸ் சேனல்கள்லையும் சொன்னாங்க அந்த நேரத்தில். சரியா, அதை அன்னைக்கு நம்ம ஏற்றுக்கிட்டோம். என்னைக்கோ இறந்து போனவரை, இது ஒரு நிமிஷம் கூட, ஒரு 24 மணி நேரம் கூட ஆகலை. இங்கே அல்லாஹ் தன்னுடைய தஜல்லியாத்தை வெளிப்படுத்துகிறான். என்னால் முடிஞ்சால் பேச வைக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே வெளிப்படுத்துகிறான். ஒன்றாவது விஷயம். அடுத்து பார்த்தோம்னாக்க, ஹார்ட் அட்டாக் வர்றவங்களுக்கு நீங்கள் டாக்டர்கள்ட்ட கேட்கலாம், அந்த இது பண்ணுவாங்க, பம்ப் பண்ணி அவங்கள வந்து சீக்கிரமாக ரூஹை வந்து போன ரூஹை வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன செய்வாங்க, அதுக்குன்னு சில வழிமுறைகள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அந்த ஹார்ட்டுக்கு நேரம் வச்சுட்டு கையை வச்சு பம்ப் பண்ணுறது, அந்த வாயில் வச்சு ஊதுறது, ஒரு முயற்சி பண்ணுறோம், அவ்வளோதான். அந்த ரூஹை திருப்பி கொடுக்கறது அல்லாஹ்வுடைய நாட்டம். எத்தனையோ பேருக்கு வராமையே மூத்தாயிருக்கிறாங்க, இன்னும் பல பேர்த்துக்கு வந்திருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. சிபிஆர் செஞ்சும் பல பேர் ரூஹோடு வந்திருக்கவும் செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சும் வராமையே இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த அறிவியல் வந்து இதை வந்து நிரூபித்து காமிக்குது. முடியும் அப்படிங்கிறது சில இடங்களில் முடியும், பல இடங்களில் முடியாது. இது எல்லா நபிக்கும் சாத்தியம் இல்லை.
இந்த ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காமிச்ச ரப்புல் ஆலமீன் எல்லாத்துக்குமே எல்லா நபிமார்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்தானா அப்படின்னாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்தான், அவங்கள விட்டுருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீங்களாக மற்ற நபிமார்களுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தானா அப்படின்னு கேட்டாக்க நமக்கு தெரிஞ்சு இல்லை, இருக்கவும் செஞ்சிருக்கலாம், அல்லாஹு அலம். ஏண்டா பல நேரங்களில் வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து சில நோய்களை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்துருந்தான். அதே தன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி ஆயிருச்சு நாயகமே, இந்த மாதிரி கொண்டு வாங்க. அதே மாதிரி வந்துட்டு போரில் வந்து சில பேர்த்துக்கு காயம் ஏற்பட்டுருச்சு, கண்ணெல்லாம் வெளியே வந்த மாதிரி இருக்குது. நாயகம் என்ன செஞ்சாங்க, எச்சியை தொட்டு அவங்களோட கண்ணில் தடவி விட்டாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த சஹாபி சொல்கிறாங்க, எனக்கு கண் சம்மந்தப்பட்ட நோயே வந்ததில்லைன்னு எழுதுறாங்க. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் மூஜிசாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இப்போ அதே மூஜிசாவை, அந்த மாதிரி உள்ள மூஜிசாவை என்ன செய்யலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த மாதிரியே ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த இடத்துல வெளிப்படுத்தி காமிக்கலாம். இப்போ இவங்க சொன்ன உடனே நம்ம என்ன யோசிப்போமோ, இப்போ லாஜிக் இருக்கா, நம்ம யோசிச்சோம் இல்லையா, இதே கேள்வி அவங்களும் கேட்டாங்க, எங்களை கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், ஒருத்தர் இறந்து போயிட்டார், அதுக்கு என்ன வழின்னு கேட்டால், யா அல்லாஹ் என்ன வழி, நபி வந்து தடவுனாங்க, சரி எந்திரிச்சிட்டாங்க, சாத்தியம் இருக்குது. ஒரு நபி துவா செஞ்சாங்க, எந்திரிச்சிட்டாங்க, சாத்தியம் இருக்குது. நபியை வந்து அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு தடவிக்கிட்டே இருந்தாங்க, சாத்தியம் இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் ஒரு மாடை பிடிச்ச அறுத்து அதுலேருந்து என்ன செய்யுங்க, ஒரு இறைச்சி துண்டு எடுத்து அடிங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னால் எங்களை என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த சமூகத்தார்கள் கேட்குறாங்க, எங்களை பார்த்து கேலி பொருளாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டவுடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் டக்குன்னு சொன்னாங்களாம், அல்லாஹ்வே நான் அப்படி சொல்லவே இல்லை, அந்த மாதிரி சிந்தனையிலேருந்து நான் அல்லாட்ட பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹ் எதை உங்களுக்கு உத்தரவு சொல்லி எனக்கு கொடுத்தானோ அதைத்தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த மாடு சம்மந்தப்பட்டதில் எவ்வளவுக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறதுல இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு வருது, இடையில பல கேள்விகள் வருது. அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த ஆயத்துகளில் கேள்வி பதில் வந்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல எவ்வளவுக்கு வாங்கினாங்க அவங்க வந்து பொதுவாகவே வந்துட்டு இப்போ எங்களை மதரசாக்கள் நாங்கள் ஓத போகும்போது ஒரு பழக்கம் ஒன்று உஸ்தாத்மார்கள்ட்ட இருக்கும். ஸோ கேள்வி பதில் அந்த சூறா கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்கண்டாக்க என்ன செஞ்சிடணும், விறுவிறுன்னு அதுக்குள்ளே பதில் எழுதிடணும். உஸ்தாதுகிட்ட எந்திரிச்சு போய் உஸ்தாத் இதுவுமா எழுதணும் அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க, வேணாண்டே சொல்ல மாட்டாங்க. சரி, அதோட பிஸ்மில்லான்னு உட்காந்து எழுதியிருக்கணும். இல்லை உஷா இதுவுமா எழுதணும், இதுக்கு இன்னொரு விளக்கமும் இருக்குது, இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்குது, ஒரு விளக்கத்தோடு உட்காந்து எழுதிருந்தால் அதுக்கு மாதிரி போட்டிருப்பாங்க. எழுதுனா கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆமாம் 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 ஆமான்னு கூடிக்கிட்டே போவாங்க, டைம் நமக்கு பத்தாது. அந்த மாதிரி இவங்க வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே போனாங்க. அதனால தான் கேள்வி கேட்டதுனாலே ஒரு சமுதாயம் வந்து அழிஞ்சு போனதுக்கு அப்படிங்கிறது பனி இஸ்ரவேலில் சொல்லி காமிப்பாங்க. நம்ம கேள்வி கேட்குறது தப்பு கிடையாது, நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிறத கேள்வி கேட்கலாம், ஆனால் முரண்பாடான கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றாங்க. நல்ல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கிறணும், மார்க்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறலாம், தவறு எதுவும் கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னாக்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே வந்து கேள்வியை கேட்குறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறத இது சொல்ல வர்றாங்க. சரி, இப்போ இந்த மாடை எவ்வளோ கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னாக்க இந்த அவங்க கேட்ட மாடு சுற்றி வர்றாங்க, எங்கேயுமே இல்லை, பல இடங்களில் தேடுறாங்க. எதுக்கு, அவர் யார் இறந்து போயிருக்கா அப்படிங்கிறத சொல்லணும், அதுக்காண்டி பல இடங்களில் தேடுறாங்க, அந்த மாடு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியாக ரொம்ப தூரம் தேடி போய் ஒரே ஒரு ஆள்கிட்ட அந்த மாடு வச்சிருக்கிறாங்க. இவங்க கேட்ட மாதிரி உள்ள மாடு அந்த ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது. ரெண்டு விதமான கருத்துக்கள் கொண்டு வர்றாங்க. முதல் கருத்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்க, அந்த மாடை அறுத்து அந்த மாட்டுக்கு நிகராக தங்கத்தை நிரப்புனா அதனுடைய தோலில் பை மாதிரி செய்கிற தோல் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்படியே கற்பனை பண்ணுங்க, மாடுடைய இதை இறைச்சியை பூரா எடுத்தாச்சு வெளியே, தோலை வந்து மறுபடியும் மாடு நிற்கிற மாதிரி எப்படி மடித்து பை மாதிரி வச்சாச்சு, அதுக்குள்ளே எவ்வளவு தங்கம் நிறைய கொள்ளுமோ, அது நிரப்புறதுக்கு எவ்வளவு தங்கம் வேணுமோ அந்த அளவுக்கு தங்கத்தை கொடுத்தா மாடு தர்றேன்டாராம். இன்னைக்கு 1 பவுன் 2 பவுன் வாங்க போடுறதுக்கே வந்துட்டு பல மாதங்கள் காசு சேர்த்து வைக்கணும். 1 பவுன் 2 பவுனுக்கு அதுலேயும் கொஞ்சம் 50 வெள்ளி கூட போயிடுச்சுன்னா கொஞ்சம் குறைங்கண்ணே, இன்னைக்கு உள்ள நிலைமை அதுதான். சரியா, இல்லைன்னா குறையாதா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா நகையை ஜுவல்ஸை விற்கிறவங்க விலை கொஞ்சம் கூடாதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்போ உள்ள சூழ்நிலை இன்னைக்கு நவீனங்கள் பெருகிருச்சு, தங்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை, மக்கள் அதிகமாக தங்கத்தை புழங்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. அந்த காலத்தில் வந்துட்டு ராஜாக்கள் இருக்கும்போது ராஜாக்களுடைய வீடுகளில் தங்கம் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, சராசரி மனுஷன் நீ வந்து செய்யணும்னாக்க இந்த மாதிரி தங்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவர் நிர்ணயிக்கிறார் விலையை.
என் மாட்டினுடைய விலை இதுதான் அப்படிங்கிறார். சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, சரி நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாட்டை நிறுக்கணும், உயிரோடு வச்சு நிறுக்கணும். மாட்டை நிறுத்தா சராசரி நம்முடைய கணிப்புப்படி 80 கிலோ 90 கிலோ வரும். நல்லா இருக்கிற மாடு. அவங்க அப்படித்தான் கேட்டார். அவங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க 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 மாட்டினுடைய ப்ரைஸ் கூடிக்கிட்டே போகுது. அப்போ இவங்க கேட்ட மாடு அந்த ஒரு ஆள்கிட்ட தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் இல்லை. எப்போ ஒரு பொருள் குறைஞ்சிருச்சோ டிமாண்ட் அதிகமாகிடும். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். டிமாண்ட் எப்போ வந்துருச்சோ எவ்வளோ காசு கொடுத்தாலும் அந்த பொருள் நம்மள்கிட்ட வரணுங்கிறதுல போட்டி வரும். போட்டி வரும்போது ஏலம் மாதிரி, ஏலம் தெரியுது தானே, ஏலம் வைப்பாங்க, லேலம் விடுவாங்க. லேலம் விட போகும்போது ஒருத்தர் 10 வள்ளியும் பாரு. சாதாரண இந்த பாட்டில் தண்ணி நம்ம 60 காசு வரும், 70 காசு வரும், அதிகபட்சம் 1 வள்ளி கொடுக்கலாம். இந்த பாட்டில் தண்ணியே இல்லாத ஒரு பாலைவனத்தில் ஒரு பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல 4 பேர் வந்து தண்ணிக்கு வேணும் அப்படிங்கும்போது 100 வெள்ளி கொடுத்தாலும் தண்ணியை வாங்குவாங்க. அப்போ டிமாண்ட் கூடும். அந்த மாதிரி அந்த மாட்டுக்கு டிமாண்ட் கூடுது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, இதை நிறுத்தா இதை விட 10 மடங்கு எனக்கு தங்க வேணும் அப்படிங்கிறார். 90 கிலோன்னு வச்சுக்கிடுவோம். 90 10ஆல் வகுத்தரணும், பெருக்கணும். அப்போ 90 10ஆல் பெருக்கினா எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு எனக்கு வேணுங்கிறார். கொடுத்தா நான் தர்றேன், இல்லைன்னா இந்த மாடு கொடுக்குற மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறார். வேற வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, சரின்னு ஒத்துக்கிறாங்க. 2 விதமான கருத்துக்களையும் கொண்டு வர்றாங்க. அல்லாஹு அலம். சரியா? ஒரு கருத்து தோல் நிறைய தங்கத்தை நிறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. 2வது கருத்து அந்த மாட்டை நிறுத்து, அதுக்கு நிகராக 10 மடங்கு எனக்கு தங்க வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சரின்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ மாடை கூட்டு வந்தாச்சு. இப்போ என்ன யோசிக்கிறாங்க, இப்போ நம்மளாக இருந்தால் அதான் யோசிப்போம், இவ்வளோ விலை கொடுத்து வாங்கின மாட்டை அறுக்கணுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அவங்க யோசிச்சாங்க, கொண்டு வந்து நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க அருன்னு சொல்லியிருந்தா எந்த மாட்டை வேணாலும் பிடிச்சி அறுத்துருக்கலாம். கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு இந்த பனிஷ்மெண்ட். நான் மாட்டை தானே அறுக்க சொன்னேன், அறுத்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டுவிட்டு எந்த மாடு, என்ன கலர் மாடு, காளை மாடா பசு மாடா, இது வந்து ஏர்பூட்டி உழுது இருக்கணுமா உழுகாத மாடா, கண்டு போட்ட மாடா கண்டு போடாத மாடா, தண்ணி இறக்கிற மாடா தண்ணி இவங்களை அப்படிலாம் கேட்டாங்க. வரிசையாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுகிட்டே வந்தாங்க. அதனால் உங்களுக்குள்ள பனிஷ்மெண்ட் இது அப்படின்னு சொல்லி. அதனால தான் முன்னாடி நம்ம ஆன்மீகவாதிகள் அதிகமான பேச்சுக்களை குறைச்சிருவாங்க, எங்கேயும் பேச மாட்டாங்க. அதிகமாக கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வரும், அதோட நிப்பாட்டிக்கிடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஆகுறன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அதை விரும்புகிறான். வளவளான்னு பேசுகிறத அல்லாஹ் விரும்பலை. எதை கேட்குறோமோ அதை மட்டும். அதே சமயத்தில் மக்களுக்கு மத்தியில் நட்புறவோடு இருக்கணும், அதையும் விரும்பலாம். பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறனால தனியாக போய் எப்போ பார்த்தாலும் தனியாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது அதெல்லாம் விரும்பலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவத்தை விரும்புகிறாங்க, அல்லாஹ் விரும்புகிறான். அதே மாதிரி அளவோடு அளவுக்கு அதிகமாக பேசும்போது அங்கே பிரச்சனைக்கு வழிவகுத்து நல்ல பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். அப்போ இங்கே வந்து இப்போ மாட்டை கூட்டிகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ கொடுத்து வாங்கிருக்கிறாங்க, 2 சொல்படி அவ்வளோ பொருளை கொடுத்து வாங்கிட்டாங்க. என்ன செஞ்சிடறாங்க, மாட்டை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வந்தால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா அறுக்கணும். அறுத்தாச்சு. அறுத்து இங்கே 2 விதமான சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க நாக்கு பகுதி எடுத்து அந்த மையத்தின் மீது அடித்தாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இன்னொரு சொல் என்ன சொல்கிறாங்க, முன்தொடைக்கு பக்கத்தில் உள்ள இடம், இந்த விழா பகுதி, முன் செப்பைக்கும் பின் செப்பைக்கும் இடையில உள்ளது அப்படின்னு கொண்டு வர்றாங்க. சில பேர் முன் செப்பை அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அலம். மொத்தத்தில் அந்த மாட்டினுடைய இறைச்சி எடுத்து ஒரு சின்ன துண்டு எடுத்து, சின்னோடு துண்டுக்கு தான் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கினது, பூராத்தையும் எடுத்து அடித்து அடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பிரச்சனை இல்லை, ஒரு மனசாரி போயிருக்கும். இவங்க வந்து ஒரு சின்ன துண்டுக்காக வேண்டி அப்போ என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த ஜனாசாவில் அடிக்கிறாங்களே, எந்திரிச்சிருச்சு. ஜனாசா கொலை செய்யப்பட்ட நபர் எந்திரிச்சு உக்காந்துட்டார். எந்திரிச்சு உட்காந்த உடனே கேட்குறாங்க, யார் உங்களை கொலை பண்ணது அப்படின்னு கேட்டோடனே அவர் காரணத்தை சொல்கிறார். என் தம்பி மகன் தான் கொலை பண்ணார், என் தம்பி மகன் தான் கொலை பண்ணார். எதுக்காகன்னா என்னுடைய சொத்துக்களை அவர் அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் என்னைய கொலை பண்ணார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரே பொம்பளை பிள்ளையை அவர் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அவர் என்னைய கொலை பண்ணார் அப்படின்ற விஷயத்தை யார் சொல்கிறா, அந்த கொலை செய்யப்பட்ட நபர் சொல்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சொல்லிட்டு அவர் இறந்துடுறார். அதுக்கு பிற்பாடு அந்த நபரை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வளமைப்படையை தஃபன் பண்ணுறாங்க. இப்போ இவரையும் கொலை பண்ணுறாங்க அந்த மக்கள். யாரை, இந்த இறந்து போனார் அவருடைய அண்ணன் மகனையும் என்ன செஞ்சிடறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்ச பின்னாடி ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அதுக்கு பிற்பாடு தான் சொத்துக்காக வேண்டி சொந்த பந்தங்களில்
நம்முடைய உற்றார் உறவினர்களில் ஒருத்தரை சொத்துக்காக வேண்டி கொலை பண்ணிட்டால் அந்த சொத்து வந்து அவர் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. புரியுதா? இப்போ ஒரு எத்தியமான பிள்ளைங்க நம்மள்ட்ட இருந்து வளர்றாங்க. அந்த எத்தியமான குழந்தை வந்து எப்போ ஒரு குழந்தை எத்தியமாகும், ஒன்று தகப்பன் இல்லாட்டா எத்தியமான குழந்தை, தாய் தகப்பன் 2 பேர் இல்லாட்டாலும் அது எத்தியமான குழந்தை தான். இப்போ இவங்க வந்து சொத்து நிறையா இருக்குது அந்த குழந்தை பேரில். அந்த தாய் தகப்பன் நிறைய சொத்துக்கள் வச்சுருந்தாங்க, இறந்துட்டாங்க. இப்போ இந்த குழந்தைய நம்ம என்ன செய்கிறோம், எடுத்து வளர்க்குறோம். அல்ல பரிபூர்ணம் நம்ம பாதுகாக்கணும். உலக ஆதாயங்களுக்காக நம்ம எதையுமே செய்யக்கூடாது. அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நம்மளுடைய செயல்கள் இருக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம அந்த குழந்தைய எடுத்து வளர்த்தோம்னா இதுக்கு ஒரு சட்டம் என்ன கொண்டு வர்றாங்கனாக்கா, அந்த குழந்தைக்கு 18 வயசு வர்ற வரையும் ஆக்கில் பாலிகுடைய அந்த சட்டம் தன்னுடைய சுயமாக அவர் எதாக இருந்தால் நிர்ணயிக்க முடியும். நல்லது கெட்டது எல்லாமே அந்த குழந்தைக்கு தெரியும். அப்படின்ற பட்சத்தில் தான் சொத்துக்கள் பூரா என்ன செய்யணும், மாற்றி கொடுக்கணும். அப்படி இல்லை, 18 வயசுலையும் அவனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லை, இன்னும் மெச்சூரிட்டி வரணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுவரை நம்ம வெயிட் பண்ணணும், மெச்சூரிட்டி வர வரை வெயிட் பண்ணணும். அல்லது கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், கல்யாணம் முடிச்சு வச்ச பின்னாடி என்ன ஆகுது, அவருக்கு வந்து அந்த மனைவி வந்து மெச்சூரிட்டியாக வர்ற உள்ள பெண்ணாக பார்த்து நம்ம அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வச்ச பின்னாடி நம்ம என்ன செய்யலாம், சொத்துக்களை போகிற மறுபடியும் அந்த மனைவிட்டு சொல்லி அந்த 2 பேர்த்தையும் உட்கார வச்சு, இந்தாங்க உங்களோட சொத்து இவ்வளவு தான், உங்கள் தாய் தாப்பன் விட்டுட்டு போகும்போது இவ்வளோ சொத்துக்கள் கொடுத்துட்டு போயிருந்தாங்க, அதை நாங்கள் என்ன செஞ்சோம், பிஸ்னஸில் போட்டோம், இவ்வளோ சொத்து வந்துருச்சு, அதுலேருந்து லாபம் இந்தாங்க, அதுக்குள்ள லாப காசு, நான் உழைச்சதில் என்னுடைய இது வந்து என்னுடைய உழைப்புக்குள்ள சம்பளம் தான் நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள அந்த சம்பள காசு மாதிரி உள்ளது ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். மிச்சத்தை வந்து எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்கணும். இதை விட்டுட்டு நான் அவனை வச்சுருக்கேன், சோறு போட்டேன், அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு எல்லாம் செஞ்சேன், அதனால் நான் வந்து என்ன செஞ்சேன், அந்த சொத்துக்களை நான் அனுபவிக்கிறேன், அனுமதியே கிடையாது. அது அல்லாஹ் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும். இது வந்து தப்பு, ஹராம். அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்குள்ள ஒரு சட்டம் தான் இது. எப்படி நம்ம அப்போதே சொன்ன மாதிரி 50 வெள்ளி அடுத்தவன் காசு நம்ம எப்படி எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குதோ அந்த மாதிரி தான் இந்த எத்தீமான குழந்தைங்களுடைய சொத்துக்களையும், நான் உதாரணத்துக்கு 50 மறுபடியும் சொல்கிறேன், உதாரணத்துக்கு தான் 50 வெள்ளின்னு சொல்கிறேன், சரியா? அப்போ எத்தீமான குழந்தைங்களுடைய சொத்துக்களை நான் என்ன செய்யக்கூடாது, அனுபவிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த குழந்தைங்களுக்கு மெச்சூரிட்டி வர்ற வரையும் நம்ம பாதுகாக்கணும். எடுத்துக்கிறலாம் இல்லை, பாதுகாக்கணும். மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 18 வயசில் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா தாராளமாக கொடுத்துடலாம். அந்த குழந்தைக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா சிந்தனையும் நல்ல தூர நோக்கு சிந்தனை நல்லா இருக்குனாக்கா என்ன செஞ்சிடலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். இல்லை அந்த 20 வயசில் கொடுத்துடலாம். இல்லை அவருக்கு 22 ஆகியும் 24 ஆகியும் வரலை அப்படின்னாக்கா நமக்கு வயசாகிக்கிட்டே போகுது. அந்த சொத்தை நம்மளும் அனுபவிக்கூட நம்ம பிள்ளைங்களும் நம்ம கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யறது, நல்ல முறையில் நல்ல ஒரு பெண்ணாக பார்த்து திருமணம் முடிச்சு வச்சு அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சிடறது, அந்த சொத்துக்கள் அப்புறம் மாற்றி அந்த பெண்ணுடைய பேரில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருடைய பேரில் மாற்றி கொடுத்துடணும். மொத்தத்தில் எத்தீமான குழந்தைங்களுடைய சொத்துக்கள் நம்ம அனுபவிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இந்த இடத்துல அவர் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு, நான் வந்து என்னை கொலை பண்ணது யார் தான், என்னுடைய தம்பி மகன் தான் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு வந்து அந்த சொத்துல வந்து பங்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவரை கொலை பண்ணுறாங்க. அதுக்கு பழிக்கு பழி இது பண்ணுற மாதிரி செஞ்சிடறாங்க. இஸ்லாத்தில் பழிக்கு பழி தீர்க்கிறது இருக்குதா, அனுமதி இருக்குதா அப்படின்றாக்க அனுமதி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது சம்மந்தப்பட்ட வசனங்களும் பின்னாடி வரும். ஹதீஸுகள்லேயே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம், சரியா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த கேட்ட சம்பவம் சம்மந்தமாக தான் இந்த 67வது ஆயத்து வந்திருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ இது கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்டார்கள். யார் கேட்டா, லி கௌமிஹி அவருடைய கூட்டத்தார்கள் வந்து கேட்டாங்க, இன்னல்லாஹ யஅமுருக்கும். அவங்க வந்து சொன்ன பின்னாடி இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க. வைத கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலா யஅமுருக்கும் உங்களுக்கு ஏவுகின்றான். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு என்ன சொல்றான் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அன் அதுபஹு பக்கரத்தன் ஒரு மாட்டை அறுக்கும்படி உங்களுக்கு என்ன செய்யறான், ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றான், உங்களுக்கு ஏவுறான், நீங்க அதை போய் செய்யணுமா அப்படின்னு சொன்ன உடனே காலு அந்த சமுதாயத்தார்கள் சொன்னாங்க, தத்தஹிதுனா ஹுசுவா எங்களை என்ன ஒரு கேலி பொருளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, கேலி கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. காலு அந்த சமுதாய மக்கள் கேட்டார்கள், தத்தஹிதுனா எங்களை எடுத்துக்கிறீங்களான்னு நேரடி அர்த்தம். ஆனா நமக்கு எடுத்துக்கிறீங்களான்னா விளங்காது. எங்களை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, புழக்க பாசையில் நான் சொல்கிறேன், அதத்தஹிதுனா ஹுசுவா எங்களை கேலி கிண்டல் நீங்கள் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் அதுக்கான நான் உங்கள்கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கேட்ட அந்த நேரத்தில்
கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அஊது பில்லாஹி, அல்லாஹ்ட்ட வந்து நான் பாதுகாப்பு தேடுறேன், அன் அகூன மினல் ஜாஹிலீன், விளங்காதவங்க உங்களை மாதிரி நீங்கள் விளங்காமல் இருக்கிறீங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஆள்லேருந்து நான் அந்த மாதிரி மதியினர் ஆகுவதுலேருந்து உங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். நான் அந்த மாதிரி அந்த ஒரு அர்த்தத்தில் சொல்லலை. அல்லாஹ் உங்களுக்கு எதை சொல்லி உத்தரவு போட்டானோ அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேனுடைய வேற எதையும் நான் என்ன செய்யலை, உங்களுக்கு நான் சொல்லலை அப்படிங்கிறத இந்த ஆயத்தில் நல்லா சொல்லி முடித்தாங்க. சரி, இப்போ நம்ம அப்போதே கேட்ட மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? முதல்ல அவங்க முதல்ல கேட்டோன்னா உங்கள் ரப்புட்ட கேளுங்க, அந்த மாடு வந்து பசுமாடுன்னு சொல்லிட்டாங்கல்ல, சரியா? அந்த பசுமாடு அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி வைக்கிறாங்க. பொதுவாகவே பசுமாடு அப்படிங்கிறது வந்துட்டு குட்டி போடக்கூடியது, சரியா? பெண் மாடுக்கு தான் நம்ம பசுமாடுன்னு நம்ம சொல்கிறது. ஆண் மாட்டுக்கு வந்து காளை மாடுன்னு சொல்கிறது, சரியா? ரெண்டுக்குள்ள பேர் இது தான். பெண் மாடு அப்படிங்கிறது வந்துட்டு குட்டி போடும், ஆண் மாடு குட்டி போடாது. பெண் மாடு பால் கறக்கும், ஆண் மாடு பால் கறக்காது. இதுதான் விஷயம். சரி, இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, அது வந்து ஏற்கனவே குட்டி போட்டு கடைசியில் வந்து அடிமாட்டுக்குன்னு சில மாடுகள் அனுப்புவாங்க. அந்த மாடு வந்து குட்டி போட முடியாது, பெண் மாடு தான், ஆனால் குட்டி போட முடியாது. சில மாடுகள் பாலும் கறக்கிறது நின்றும், வேண்டாம் வயசாயிருச்சு அந்த மாடு. அப்போ இந்த இப்படிப்பட்ட மாடு என்ன செய்வாங்க, என்ன பேர் சொல்லுவாங்க, அடிமாடுன்னு சொல்லுவாங்க, அலிமாடு. அதோட அந்த மாட்டுடைய வயசு முடியுது. அப்போ அதை என்ன செய்வாங்க, அறுக்கிறதுக்கு ஃபேக்ட்ரிகளுக்கு அனுப்புவாங்க. இப்போ சில இடங்கள்ல அந்த மாதிரி ஃபேக்ட்ரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி மாடா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கணுமா எப்படின்னு கேட்குறாங்க. மாடுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே அப்போ அதுக்கு பதில் சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாடு வந்துட்டு கிழட்டு மாடு அல்ல. கிழட்டு மாடு இல்லை, குட்டி போட்டிருக்க கூடாது. அது குட்டி போட்டு கடைசியாக கழிவுக்கு போகிற மாடு இல்லை. அதே மாதிரி கண்டு குட்டியும் இல்லை, ரொம்பவும் முத்தி போனதில்லை, ரொம்பவும் பிறந்த கண்டுக்குட்டி. பசுமாடு தானே சொல்கிறீங்க, அந்த பசுமாடு எப்படின்னா பிறந்ததாக கூட கொடுக்கலாமில்ல அப்படின்னு. அப்படியும் இருக்கக்கூடாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னாக்க, அந்த மாடு வந்து நம்ம புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் டீனேஜ் மாடாக இருக்கணும். அது குட்டி போட்டிருக்கக்கூடாது, அதே சமயத்தில் வயசாகிருக்கவும் கூடாது. அப்போ டீனேஜ் மாடு, இன்னும் அது பால் கறக்கலை, எதுவுமே செய்யலை, கரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அவங்க கேட்குறாங்க, மறுபடியும் உங்கள் ரப்புட்ட கேளுங்க, அந்த மாடு வந்து என்ன கலரில் இருக்கணும்னு கேளுங்கன்றாங்க. இப்போ இந்த இடத்துல ரெண்டாவது வார்த்தை சொன்னதோடு நிப்பாட்டி இருந்திருக்கணும். இப்போ ஏன் விலை கூடி இருக்கு தெரியுதா, இப்போ ஏன் ப்ரைஸ் ஏறி இருக்குன்னு தெரியுதா? இவங்க அடுத்து கேட்டாங்க என்ன கலர் மாடு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ மாட்டுக்கு வந்து பெரும்பகுதி ஒரே கலராக வர்ற மாடு ரொம்ப ரேர், ரொம்ப குறைவு, பெரும்பாலும் கலந்து தான் வரும். இப்போ அதில் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்து நாட்டு மாடு கிடைக்கிறதுங்கிறது, நாட்டு மாடுனா தெரியுது தானே, நாட்டு மாடு இருக்குது, கம்பத்து மாடுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிடைக்கிறது வந்து ரொம்ப குறைவு. இப்போ என்ன சம்பூர் தான் கிடைக்கிது. அதில் இந்த ஊர் பாஷையில் சொன்னோம்னாக்க ஜெர்சி மாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஜெர்சி மாடை பொறுத்தவரையில் 2 கலர் கலந்து வரும், வெள்ளையும் கருப்பும் கலந்து வரும். ஜெர்சி மாடுங்கிறது பால் நிறைய கறக்கக்கூடிய அந்த மாடு. இப்போ பெரும்பாலும் அந்த மாடு தான் கிடைக்கிது. அந்த காலத்தில் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடாக கேட்குறாங்க, ஒரே கலராக உள்ள மாடு அப்படின்னாக்கா அந்த கலர் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னாக்க, அப்போ மஞ்சள் கலராக இருக்கணுமா, மஞ்சள் கலர், மஞ்சள்னா எல்லோ வர்ண குனி, அந்த கலராக இருக்கணுமான்னு கேட்குறாங்க. சரி, மஞ்சள்னா அடிக்கிற மஞ்சள் இருக்குது, லைட்டாக சாண்டல் கலரும் மஞ்சள் தான் சொல்கிறோம், ரொம்ப டார்க்காக இருந்தாலும் மஞ்சள் தான் சொல்கிறோம், சரியா? எப்படிப்பட்ட மஞ்சள் வேணும், எப்படிப்பட்ட மஞ்சளாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்பவும் டார்க்காகவும் இல்லாமல் லைட்டாகவும் இல்லாமல் கோதுமை கலர். அந்த மாடு அப்படி தான், அதனுடைய கலர் அப்படி தான் கொண்டு வராங்க, கோதுமை கலர். அந்த கோதுமை கலர் வந்து நடுத்தரமாக இருக்கும். சில மஞ்சள் வந்து நம்ம பார்த்தா கண்ணு கூசும். ஒரு மஞ்சள் ரொம்ப டார்க்காக உள்ளதை போட்டோம்னாக்க, ஏன்டா டே மாடு வெறிக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறது, ஒருத்தர் சட்டை போட்டு வந்து மஞ்சள்னு போட்டு வந்தாங்கனாக்கா மாடு வெறிக்க போகுது. மாட்டுக்கு வந்து ரொம்ப கலர் பிடிக்காது. அதனால் வந்து சிகப்பு, ரொம்ப டார்க்கான சிகப்பு போடுறது, டார்க்கான மஞ்சள், டார்க்கான ரெட்டு, டார்க் ரெட்டு, டார்க் எல்லோ, இந்த மாதிரி டார்க்கான கலர்கள் என்ன செய்யாது, மாட்டுக்கு வந்து பிடிக்காது, துரத்தும். அப்போ அந்த மாதிரி கிண்டலுக்காண்டி சொல்லுவாங்க. இங்கே வந்து இவங்க சொல்கிறாங்க, அந்த மஞ்சள் எப்படிப்பட்ட மஞ்சளாக இருக்கணும் தெரியுமா, ரொம்பவும் டார்க்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் லைட்டாகவும் இருக்கக்கூடாது,
நடுத்தரமாக இருக்கணும், சரியா, மீடியமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, அதோடு நிப்பாட்டி இருக்கணும். மறுபடியும் கேட்குறாங்க, உங்கள் நபிகிட்ட கேளுங்க, அது எங்களுக்கு இது வந்து குழப்புது, நீங்கள் சொல்கிற அந்த மாடு வந்து எங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, அதனால் நிறைய மாடுகள் இருக்குது. நிறையா மாடு தான் இருக்கும், அவங்க ஒரு மாடை பிடிச்சி அரைஞ்சு தான் அறுத்துருக்கலாம். ஒரு நிறையா மாடு இருக்கிற இடத்துல நிறையா மாடு இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, யூகிக்க முடியலை, அதனால் நிறைய மாடு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வந்து கிடச்சிருவோம், எங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. சரி, அடுத்து அவங்க கேட்குற கேள்வி, இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதோடையே அது நிப்பாட்டியிருக்கணும். அந்த பசு எப்படிப்பட்டதுன்னா, சில இடங்களில் வந்துட்டு நம்ம நார்த் சவுத் சைடில், இந்தியாவில் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னாக்க பசுமாடை எதுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க. பசுமாடு ஒன்லி எதுக்குண்டாக்க பால் கறக்கிறதுக்கும் குட்டி போடுறதுக்கு மட்டும்தான் பசுமாடு. அந்த மாட்டை வந்து மாட்டு வண்டி இருக்குல்ல, நம்ம பார்த்துருப்போம், மாட்டு வண்டி, மாடு முன்னாடி 2 மாடு இருக்கும், வண்டி இழுத்துட்டு போகும். அந்த மாதிரி செய்கிறத வந்துட்டு நம்ம பக்கம் செய்ய மாட்டாங்க, ஆனால் நார்த் பக்கம் செய்கிறாங்க. நம்ம ஏரியாக்கள்லாம் தான் அந்த பசுமாட்டுக்கு வந்து எதையும் செய்ய மாட்டாங்க. இவங்க என்ன கேட்குறாங்க, அந்த பசுமாட்டை வச்சு ஏர் பூட்டி உழுதுருக்காங்களா? ஏர் பூட்டி உழுதுன்னு தெரியுதா? வயலில் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, இப்போ தான் டிராக்டர் இருக்குல்ல, இப்போ தான் அதை வச்சு ஏர் பூட்டி உழுவுறது. அந்த காலத்தில் வந்து சில இடங்களில் எருமை மாடு அந்த கம்பு மாதிரி இருக்கும், 2 கம்பு மாதிரி இருக்கும், நடுவில் வந்து ஒருத்தர் அழுத்தி பிடிச்சிட்டே போவாங்க. அந்த பூமி என்ன செய்யும், இது பண்ணிட்டு கோரேட் பண்ணிகிட்டே போகும். ஏன்னா அது எதுக்குன்னா விதை விதைக்கிறதுக்காண்டி. அது நமக்கு தெரியணும் அப்படின்னாக்கா கெட்டா சைடு போனோம்னாக்கா அதை நம்ம பார்க்கலாம். இப்போ டிராக்டரில் தான் பார்க்கலாம், மாட்டு இதில் பார்க்க முடியாது. மியூசியத்தில் தான், அது இங்கே உள்ள மியூசியத்தில் ஒரு தடவை பார்த்தேன், அந்த கம்பு வச்சுருக்குறாங்க, அந்த மாடு பிடிச்சி ஏர் பிடிச்சி உழுத இதெல்லாம் வந்து இங்கே உள்ள மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. அப்போ நம்ம அங்கே போய் பார்த்து கற்பனை பண்ணிக்கலாம், இந்த இடத்துல இப்படி தான் மாடு நின்றுருக்கும், இங்கே தான் ஆள் பிடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிக்கலாமே ஒழிய கண்ணால் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 குறவு. இங்கே மலேசியாவை பொறுத்தவரையிலையும் நம்ம வேணும் அப்படின்னாக்க இந்தியாவிலையுமே இப்போ குறைஞ்சிருச்சு. ஒரு சும்மா பேருக்கு கருவேப்பிலை கொத்து மாதிரி 1-2 இடத்துல தான் அந்த மாடை வச்சு ஏற்பட்டு உழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காளை மாடு தான் செய்வாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க, அந்த மாடு அந்த மாதிரி வயலில் வச்சு உழுத மாடா உழுகாத மாடா, ஏற்பூட்டி உழுதுருப்பாங்களா உழுதுருக்க மாட்டாங்களா அப்படி கேட்டுட்டு, அதே மாதிரி வந்துட்டு அந்த சில இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தண்ணி இறச்சி ஊற்றுறதுக்கு மாடு பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு நவீனங்கள் வந்துட்டதுனால மோட்டரை போட்டு விட்டோன்னா தண்ணி என்ன செஞ்சிருது, நமக்கு கிடைக்கிது. சில இடங்களில் பார்த்தோம்னாக்க செக்கு சொல்லுவாங்க. அந்த செக்குங்கிறது என்ன அப்படின்னாக்க, இன்றைக்கி நமக்கு எண்ணெயெல்லாம் கிடைக்கிதுல்ல, இன்றைக்கி ஆயில் பாம்லாம் காய்ச்சுறாங்க இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி நவீனங்களில் காய்ச்சிறது. ஆனால் அந்த காலத்தில் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்க, பெரிய ஒரு உரல் மாதிரி இருக்கும், தொட்டி மாதிரி, கற்பனை பண்ணிக்கிற வேண்டியதான், தொட்டி மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு கட்டை வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கூகுளில் வேணும் ரிசர்ச் பண்ணி பார்த்துங்க, செக்குன்னு போட்டாலே வந்துடும். அப்போ இதில் வந்து என்ன செய்வாங்க, அந்த மாட்டை பூட்டிடுவாங்க, மாட்டை கட்டிடுவாங்க, பூட்டுறதுன்னா கட்டுறது, கயிறு போட்டு நல்லா கட்டிடுவாங்க. அந்த மாடு என்ன செய்யணும், சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. திட்டம் போது சொல்லுவாங்க, செக்கு மாடு மாதிரி ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படிம்பாங்க திட்டுறதுக்கு. அந்த மாட்டுக்கு வந்து ரொம்ப தூரம் போக தெரியாது, ஏன்னா இதுலேயே பழகிருச்சு, வட்டம் போட்டுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அது நினச்சிக்கிடுவோம், அந்த மாடு நினைக்குமா ரொம்ப தூரம் நம்ம போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்குமா, ஆனால் அதுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த தண்ணி இறைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்கு அந்த மாடை பயன்படுத்துவாங்க. எப்படின்னாக்கா கயத்தை கட்டிடுவாங்க, பின்னாடியும் முன்னாடி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும், கிணத்தை பொறுத்து அது. அப்போ அந்த மாதிரி கிணத்துல தண்ணி இறைக்கப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா அந்த மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி அடுத்த ஷர்த்து என்ன அப்படின்னாக்க, அந்த மாடு வந்து எந்த விதமான குறைகள் இல்லாத மாடாக இருக்கணும். சில மாடுக்கு வந்து சண்டை போட்டு கண்ணில் குத்திப்பட்டிருக்கும், அல்லது தோலுக்கு இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு அந்த ஏர் பூட்டி இது பண்ணதில் கழுத்து பகுதியெலாம் சில இதில் காயமாக இருக்கும், அந்த காது கிழிஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் எந்த விதமான குறைகளும் இல்லாத மாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நிபந்தனைகளை அவங்க போட்டுக்கிட்டே வர்றாங்க. எல்லாம் சொன்ன பின்னாடி அவங்க கடைசியாக அறுக்கிறதுக்கு யோசித்தாங்க. இவங்க எல்லாமே நம்ம அப்போதே சொன்ன மாதிரி இத்தனை ஷர்த்துக்களுக்கு அப்புறம் நம்ம அப்போதே சொன்ன மாதிரி அந்த 2 ப்ரைஸ், ஏதாச்சும் ஒரு ப்ரைஸை கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மாட்டை வாங்கிட்டாங்க. வாங்கின பின்னாடி அவங்க என்ன செய்கிறாங்க, அறுத்து அதுக்கு பிற்பாடு கொலையாளிகள் யாரு அப்படிங்கிறத அதன் மூலிமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறாங்க. காலுதுலனா 68வது ஆயத்து. காலுதுலனா, அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்கள் வந்து எங்களுக்காண்டி கேளுங்க. யார்கிட்ட? ரப்பக்க, உங்களுடைய இறைவன்ட்ட. அந்த வார்த்தை தான் ஆரம்பத்தில் இருந்து
நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நம்முடைய அல்லாஹ்ட்ட போய் கேளுங்கன்னு சொன்ன வருதில்ல, இங்கே காலுது ஊலனா எங்களுக்காக வேண்டி நீங்கள் கேளுங்க, துவா செய்யுங்கன்ற அர்த்தம், நேரடி அர்த்தம். இந்த இடத்துல கேளுங்கன்னு கேள்விக்குறி வைக்கிறாங்க. ரப்பக்க உங்களுடைய இறைவனிடத்தில் கேளுங்க, யூ பையில்லனா மாகிய இந்த மாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமா நீங்க கேளுங்க. கால நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னஹு அந்த மாடு எப்படி தெரியுமா, யகூலு கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னாங்க, யகூலு இன்னஹா பக்கரத்துன் லா ஃபாரிதுன் வலா பிக்ருன் இந்த மாடு அது ஒரு பசுமாட்டு வகையை சேர்ந்தது, அது கிழடான மாடும் இல்லை, வயோதிகத்தை அடைந்த மாடு அல்ல, சரியா? அது மட்டும் இல்லாமல் வலா பிக்ருன் அவானுன் பைனதாலிக்க அது ரொம்பவும் கண்டுகுட்டியாகவும் இருக்கல, வயோதிகத்தை அடைந்த மாடும் இல்லை, இந்த ரெண்டுக்கும் மத்தியில உள்ள மாடாக இருக்கணும். ஃபஃஅலு மா துமரூன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி இருக்கான், அதனால நீங்க அந்த மாதிரி உள்ள மாடா வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து அந்த சமுதாய மக்கள் கேட்டாங்க, காலுது ஊலனா ரப்பக நபியே உங்க அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க, யூ பையில்லனா மா லவுனுஹா அந்த மாடு என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க கேளுங்க, என்ன கலர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய இறைவன்ட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே கால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த இடத்துல பதில் சொன்னாங்க, இன்னஹு யகூலு இன்னஹா பக்கரத்துன் சஃப்ராஉன் அது ஒரு வகையான மஞ்சள் நிறமாக உள்ளதா இருக்கணும். ஃபாத்திஉல் லவுனுஹா தஸுர்ருன் நாதிரின் அது பார்க்கறதுக்கு நான் அப்பதே சொன்னேன் இல்லையா, வெறுமனே வெறிக்கக்கூடிய கலராக இருக்கக்கூடாது, அதை பார்த்தா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், சந்தோஷப்படணும், அந்த மாதிரி உள்ள மஞ்சளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த சமுதாய மக்கள் கேட்டாங்க, காலுது ஊலனா ரப்பக உங்களுடைய இறைவன்கிட்ட கேளுங்க, யூ பையில்லனா மாகிய அந்த மாட்டை பற்றி இப்போ மறுபடியும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, இந்த மாடு காலுதூலனா உங்களுடைய ரப்பிட்ட கேளுங்க, இல்லைனா எங்களுக்காக வேண்டி யூ பையில்லனா மாகிய இன்னல் பக்கரத்தை ஷாபஹ அலைனா இந்த மாடு எங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இவங்க கேட்டது குழப்பத்தை ஏற்படுத்தலையாம், அங்கே பதில் வந்தது தான் குழப்பத்தை ஏற்படுத்துதுங்கிறாங்க. எங்களுக்கு இது சம்பந்தமாக உள்ளது எங்களுக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துது, அதனால் நீங்கள் இதை எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கள், இந்த மாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எங்களுக்கு கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லி காமிக்கிறாங்க, இன்னல் பக்கரத்தை ஷாபஹ அலைனா எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது, குழப்பத்தை ஏற்படுத்துது, வைன்னா இன்ஷா அல்லாஹு லமுஹ்ததூன் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த மாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாங்கள் நேர்வழி பெறுவோம், அல்லாஹ் நாடுனா என்ன செஞ்சிருவோம், இந்த மாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் வாங்கி எங்களுக்கு கிடைச்சிரும், சீக்கிரமா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்றாங்க. அதோடு நின்றுக்கலாம். மறுபடியும் கேட்குறாங்க, கால இன்னஹு அந்த மக்கள் அதாவது மறுபடியும் அவங்க என்ன சொன்னாங்க, நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான், யகூலு இன்னஹா பக்கரத்துன் அது ஒரு வகையான மாடு, அந்த மாடு எப்படிப்பட்டது தெரியுமா, லா தலூலுன் துசீருன் அந்த மாடு சம்பந்தப்பட்டது, லா தலீலுன் துசீருன் உழுகுவதற்கு நான் பற்றி சொன்னேன், வயல்ல ஏற்பூட்டி உழுகாத மாடாக இருக்கணும், துசீருல் அர்ல பூமியை ஏற்பூட்டி உழுகாத மாடாக இருக்கணும். அது மட்டுமல்லாமல் வலா தஸ்கில் ஹர்ஸ அது மட்டுமல்லாமல் விளை நிலத்திற்கு அந்த வயலுக்கு நீர் இறைக்காத கிணத்துல தண்ணி இறைச்சி ஊத்தாத மாடாக இருக்கணும். முசல்லமத்துல் லாஷியத ஃபீஹா அது மட்டும் இல்லாமல் அதுல எந்த விதமான வடுக்களும் இல்லாம குறையில்லாத மாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலுல் ஆன ஜஅத பில் ஹக்கி உண்மையை கொண்டு நீங்க என்ன செய்ய, உண்மையை சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையை கொண்டு வந்த பின்னாடி ஃபதபஹூஹா அந்த மாட்டை என்ன செஞ்சாங்க, அந்த மாட்டை அவர்கள் அறுத்தார்கள். வமா காது யஃஅலூன அவர்கள் இந்த மாதிரி செய்யறதுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும், மனசே இல்லாம இந்த காரியத்தை செஞ்சாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவர்களை பத்தி சொல்லி காமிக்கிறான். இதோட இந்த ஆயத்து முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அதனுடைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு வல்ல நாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.